வணக்கம் நண்பர்களே. இப்போ நமக்கு மீடியாவில் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா H1B விசா ட்ரம்ப் அந்த ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $500 அந்த மாதிரி இருந்தது இப்போ அவர் நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அதாவது 88 லட்சம் நியரஸ்ட் அந்த மாதிரி கொண்டு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? இதனால் மண்டே பங்குச்சந்தை எப்படி இருக்கும், ஐடி ஸ்டாக், இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த H1B விசா அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம லைட்டாக பார்த்துடலாம். இதனால் எந்தெந்த கம்பெனியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL டெக் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் என்ன ஆகும், வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த H1B விசானா என்ன அப்படின்னா, H1B விசா அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஃபாரின் ப்ரொஃபஷனல் வித் எ பேச்சுலர் டிகிரி ஆர் ஹையர் ஈக்குவலண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணோம்னா இந்த H1B விசா, அது குறிப்பாக யூஎஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஐடி செக்டார் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த விசா வாங்கியிருக்கணும். ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெவலப்பர்ஸ், என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஃபினான்ஸ், ஆர்கிடெக்சர், மெடிசின் அண்ட் ஹெல்த் கேர், டீச்சிங் இன் சம் கேஸ். இவங்கெல்லாம் ஒரு ஹை லெவலில் ஐடி பீப்புள் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கெல்லாம் இந்த H1B விசா அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் ஒரு சில ஐடி கம்பெனியெல்லாம் உங்களை வேலைக்கு எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்குபேஷன் ஜாப் மஸ்ட் ரெக்யூர் அட்லீஸ்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. எம்ப்ளாயர் ஸ்பான்சர். ஆமாங்க, நீங்கள் H1B விசாவில் போகணும்னா அங்கே உங்களை யாராவது ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். இப்போ அங்கே இருக்கிற கம்பெனி, கூகுள், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் எ ஜாப் ஆஃபர் ஃப்ரம் எ யூஎஸ் எம்ப்ளாயர் ஹூ வில் ஸ்பான்சர்ட் யுவர் விசா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா யூஎஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஃபாரின் ஈக்குவலண்ட் இஸ் ரெக்யூர்ட். ஈக்குவலண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மே ஆல்சோ கவுண்ட். நீங்கள் பேச்சுலர் டிகிரியாக இருக்கணும் அல்லது ஃபாரினில் இருக்கிற எஜுகேஷனுக்கு ஈக்குவலான நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ரிவிலேஜ் வேஜ். தி எம்ப்ளாயி மஸ்ட் பே யூ தி ப்ரிவிலேஜ் வேஜ் ஃபார் யுவர் ஜாப் லொக்கேஷன் எஸ் செட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். சரி, ஓகே. இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதனோட கண்டிஷனால எப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களை ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனியை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட அதை 6 இயர்ஸுக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் லீவ் தி யூஎஸ் ஆஃப் சேஞ்ச் விசா ஸ்டேட்டஸ் அன்லெஸ் அப்ளையிங் ஃபார் கிரீன் கார்டு. இந்த 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிரீன் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்ததான் H1B விசா. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ட்ரம்ப் வந்தப்போ கூட இந்த பிரச்சனையை அவர் கொண்டு வந்தார். சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி H1B விசாவில் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, அதில் வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயங்கர ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி எல்லாம் பயங்கர டைட் பண்ணாங்க. அதேமாரி கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவையில்லையா, அதனால் அவங்க அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில ஏன் இந்திய ஊழியர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? கூகுளோ, அமேசானோ, சில அமெரிக்க நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு இதுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் என்ஜினியர்ஸ் அப்படின்னாக்கா, குறைந்த கட்டணம். ஆமாங்க, இங்கேருந்து ஒரு இந்தியன் என்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போய் அங்கே வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சேலரி, அதே யூஎஸில் ஒரு யூஎஸ் மெம்பர் அங்கே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ஒரு மெம்பருக்கு கொடுக்குற சேலரியை இங்கிருந்து போகிற 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு கொடுக்கும் ஒரு கம்பெனி. அப்படிங்கிறப்போ
அந்த கம்பெனிக்கு வந்து லாபம். அதனால வந்து மேக்சிமம் இந்தியன்ஸை வந்து எல்லா கம்பெனியும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்ம பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க்கர். சரிங்களா, இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மணி நேரம் உங்கள் டியூட்டி அப்படின்னா நீங்கள் அதை முடிக்கணும்னு சொல்லி கம்பெனி சொல்லுதுன்னா, யூஎஸ்லாம் ரூல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை தான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 நிமிஷம் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம பீப்புள் ஓகே இன்னும் 1/2 hour ஆனால் கூட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அந்த ஜாப் க்ளோஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது நல்ல ஹார்ட் ஒர்க்கர். கண்டினியூவாக ஒரு 2 days ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அதை செய்வாங்க. பட் அமெரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாம் அதற்கான வாய்ப்புகள் அங்கே அவங்களுடைய கல்ச்சரில் அது குறைவு. சரிங்களா. ரெண்டாவது வேலையில் முழு கவனம். நம்மகிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படியோ வந்து எவ்வளோ கவனம் செலுத்த முடியுமோ அதை செலுத்தி இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அது மேக்ஸிமம் கம்பெனிக்கு பாசிட்டிவாக சீக்கிரமாக குயிக்காக முடிச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து எல்லா ஐடி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 71% பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி பீப்புள்ஸ்லையும் இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. சைனா பார்த்தீங்கன்னா இதில் 11% தான் இருக்கிறாங்க. மற்ற கண்ட்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் ஏன் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா அதற்கான ஒரு சில அரசியல் தான், வேற என்ன சொல்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு சில ரெவன்யூஸ் வேணும். அதனால் வந்து எதிர் வகையில் இப்போது அவங்க என்ன சொல்ல வர்றது, இப்போது நம்ம இந்தியன்ஸுக்கு அங்கே போகிறதுனால அங்கே இருக்கிற யூஎஸ் அவங்களுக்கெல்லாம் ரெவன்யூ குறையுது, ஜாப்பு கிடைக்குது, ஜாப்பு இல்லை. அதனால தான் வந்து அவங்க வந்து எங்கள் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதா இன்றைய நிலவரம். ஸோ இதனால் வந்து நம்ம ஐடி கம்பெனியெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான், டிசிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு 10,000 பேர் அமேசான் ரெக்ரூட் பண்ணியிருக்குன்னா டிசிஎஸ்ல ஒரு 5,000 பேர்த்த வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் பீப்புள்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஐடி கம்பெனி எல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் என்ஜினியர் இல்லைங்கிறப்போ சில அந்த ஒர்க்கு லோடெல்லாம் ஆகும் இல்லையா, அதனால அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து டிலே ஆகும். இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ அவங்க போட்டிருக்கிற வரி பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு 1 கோடி ரூபாய்ங்க, 88 லட்ச ரூபா. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து மேக்சிமம் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து வாய்ப்புகளை குறைக்கிறதுக்காகவே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைய காலகட்டமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சரி ஓகே இது வந்து சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு தானே, அங்கே இருக்கிற கம்பெனிலே இந்தியாவுக்கு வருமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு சைடு இந்தியன்ஸுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அங்கே இருக்கிற சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து சரி நம்ம இங்கே போய் இப்போ ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து வருஷம் 88 லட்ச ரூபா கொடுத்து, இது வந்து டேக்ஸ் மட்டும், அது இல்லாமல் கம்பெனி ஸ்டாஃப்ஸுக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணணும், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம அவங்க ஊர்லேயே போய் வச்சுக்கலாமா அப்படின்னு கூட சில கம்பெனிஸ் யோசிக்கலாம். இதனால் வந்து நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அங்கே இருக்கிற ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து பெங்களூர், இந்த மாதிரி சென்னை, ஸோ ஹைதராபாத் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் வந்து அவங்க கம்பெனி வந்து பில்ட் பண்ணலாம். இதனால் நமக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து ஐடி செக்டருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. இதனால் நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டிசிஎஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நியூஸ்க்காக கொஞ்சம் நெகட்டிவாக வரும். ஏன்னா இது ஒரு செக்டர் வைஸ் நியூஸ் தான். அதனால் வந்து மண்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மண்டே தான் பார்க்க முடியும். சார்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் மண்டே என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பார்ப்போம். இதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸும் அதே மாதிரி வந்து லாஸ்ட் 2 days இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ லாஸ்ட் 4 days பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் புதன் அந்த ரேஞ்சிலெலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லைட்டாக மேலே நிஃப்டி வர்றதுக்கு ரீசனை வந்து இன்ஃபோசிஸ் லைட்டாக மேலே வந்தான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் இருந்துட்டு அப்படியே 2 நாளாக ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ இந்த நியூஸ் வந்தனால பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஆவான், இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் வர்றதா வரலாம். ஸோ அந்த 50 days ஆவரேஜ் அந்த ரேஞ்சை வந்துட்டு கூட திருப்பி அவன் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இந்த நியூஸ் இப்போ வெள்ளிக்கிழமை வந்தனால இன்னைக்கு 2 days எல்லாம் பேசியாச்சு. எந்த அளவுக்கு வந்து இது அஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மண்டே தான் நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விப்ரோவும் கூட அந்த 348 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போனான். இந்த நியூஸ் வந்ததுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு ரேஞ்சில் போயிட்டு ரிவேர்ஸ் ஆகிட்டான். அந்த 260 62 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க முடியும். அங்கே போயிட்டு அவங்க லைட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டான். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேஸாக ரெட் கேண்டில் தான் போட்டு க்ளோஸ் ஆகிருக்கான். சரி, ஓகே நண்பர்களே, தேங்க்யூ டு வாட்ச் ஆல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ.